நடிகர் சூர்யாவோட 46வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட 46வது மூவி தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் மமிதா பைஜு அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிக்கிறதா இன்னைக்கு பூஜையை போட்டு படக்குழுவினர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. சூர்யாவோட 45வது மூவி ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீட் நடித்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சூர்யாவோட 45வது மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட 46வது மூவிக்கு இப்போது சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இன்னைக்கு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ஷூட்டிங்ஸ் அப்கமிங் டேஸில் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. சூர்யாவோட 45வது மூவி ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்திலையும் சூர்யாவோட 46வது மூவி வெங்கி அட்லூரியோட டைரக்ஷனில் தயாராக போகுது. சூர்யாவோட 45வது மூவி தீபாவளிக்கும் 2026 சம்மரில் சூர்யாவோட 46வது மூவியும் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் சூர்யா நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ரெட்ரோ படம் உலகம் முழுவதும் இதுவரைக்கும் 235 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. தேட்ரிக்கல் வசூல், போஸ்ட் தேட்டிக்கல், டிஜிட்டல், ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 235 கோடி வசூலாகி இருக்கிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் அடுத்த புதிய படம் ஹரிஹர வீரமல்லு. இந்த படத்தோட அஃபிஷியல் 3rd சிங்கிள் மே 21 மார்னிங் 11:55க்கு ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. படம் ஜூன் 12 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட 3rd சிங்கிளோட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடிகர் சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இதுவரைக்கும் 50 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகியிருக்கு. இந்த 2025 ஸ்மால் பட்ஜெட் படங்களாக தயாரிக்கப்பட்டு இப்போ தேட்டரில் பெரிய வசூலாகி ஹிட் அடிச்சிருக்க படம் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒன்று. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆன டே 1 விட டே 19 டே 1 விட அதிகமான வசூல் வந்திருக்கு. டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் கமலஹாசன், த்ரிஷா, சிம்பு மற்றும் நாசர் நடிப்பில் அடுத்த புதிய படம் தக் லைஃப். தக் லைஃப் படத்தோட அஃபிஷியல் 2nd சிங்கிளோட அப்டேட்ஸ் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. சுகர் பேபின்ற சாங்ஸ் அடுத்ததாக த்ரிஷாவோட ரோலில் ஒரு பாடல் வெளியாகிறதா இருக்குது. மணிரத்னமோட டைரக்ஷனில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. தக் லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழா மே 24 நடக்குது. தக் லைஃப் படத்தோட 2nd சிங்கிள் மே 21 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ த்ரிஷாவோட புதிய போஸ்டர் வெளியிட்டு 2nd சிங்கிளோட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் அவருடைய ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நடிகர் தனுஷை வச்சு ஒரு படம் இயக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இதை அஃபிஷியலாகவே வெற்றிமாறன் அவர் ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணுறதா கூட தெரிவிச்சிருக்காரு. நடிகர் தனுஷோட அப்கமிங்கான லைனப்ஸில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி மாரி செல்வராஜோட இயக்கத்திலையும் வெற்றிமாறனோட இயக்கத்திலும் வேல்ஸ் ஃபிலிம்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே நியூஸ் வந்திருக்கு. இப்போ வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் நடிகர் தனுஷ் அவர்கள் 2 படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு. நடிகர் விஜய் ஆண்டனியோட அடுத்த புதிய படத்தோட அஃபிஷியல் டைட்டில் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட டைட்டில் லாயர். படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜூன் மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இன்னைக்கு அறிவித்த போஸ்டரில் படக்குழுவினர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனி நடிக்கும் 26வது படம் இது. இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் சரத்குமார், தேவயானி, மேதா ரகுநாத் மற்றும் சித்தார்த் நடிப்பில் அடுத்த புதிய படம் 3 BHK. இந்த படத்தோட அஃபிஷியல் 1st சிங்கிள் மே 21 ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க.